நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டீங்க அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு 7 முக்கியமான அடையாளங்களை உங்களுக்கு முன்னாடி வைக்க விரும்புகிறேன். அதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவர்ஸ் ஆர்டரில் பார்க்க போகிறோம். சரியா? அதில் வரக்கூடிய கடைசி 2 குறிப்புகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதனால் எந்த குறிப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் பெருசாக நீங்கள் எதையும் விளக்க போவது இல்லை. உங்கள் லைஃப்பில் எவ்வளவோ விஷயங்களுக்கு அதிகமான நேரத்தை நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தருடைய வசனத்துக்கு மட்டும் என்ன பண்ணுறீங்க? ஸ்கிப் பண்ணி பயங்கர ஸ்பீடாக ஓட பார்க்குறீங்க. அந்த 10 நிமிஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் எதையும் நீங்கள் இழக்கப் போவதில்லை. ஆரம்பம் முதல் முடிவு வரை கடைசி வரைக்கும் பொறுமையாக நிதானமாக பாருங்கள். 7 அடையாளங்களை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வர்றேன். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்கிறீங்க அப்படிங்கிறதற்கான அடையாளங்கள். சரி, நம்பர் 7. எப்பொழுதுமே முதல்ல கர்த்தரை விட்டு பின்வாங்குதல்ல அஃபெக்ட் ஆகக்கூடியது என்ன? எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒன்று, ஜெபம், வேதம் வாசிக்குதல். ஜெபம் என்பது நம்மளுடைய மூச்சாக இருக்க வேண்டும். வேதம் வாசிக்குதல் நம்மளுடைய ஆர்வத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். ஆனால் நீங்க பின்வாங்கிட்டீங்கன்னு சொன்னா ஜெபம் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒன்றா மாறி போயிடும். ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வமும் இருக்காது. வேதம் வாசித்தாலே உங்களுக்கு போர் அடிக்கும், தூக்கம் வர்ற மாதிரி தெரியும். ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய பழைய ஆண்டுகால வாழ்க்கையை திருப்பி பாருங்க, இப்ப பாருங்க, டோட்டலாவே நீங்க ஜெபம் பண்ணுவதே நிறுத்தி இருக்கிறீங்க, பைபிள் வாசிக்கிறதே நிறுத்திட்டீங்க. இது ஒரு மிக முக்கியமான அறிகுறி. நீங்கள் கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் பின்வாங்கி வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதற்கான அறிகுறி. தேவன் உங்களை விட்டு போகல, நீங்கள் தேவனை விட்டு போய் கொண்டு இருக்கிறீர்கள். அவர் அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கிறாரு. நீங்க திரும்பி வரமாட்டீங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. 6வது குறிப்பு, பாவத்தை குறித்ததான அணுகுமுறையில் மிகப்பெரிய மாற்றம். 1 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி, சில பல மாதங்களுக்கு முன்னாடி நீங்கள் எதை பார்த்து பயந்து கொண்டு இருந்தீங்களோ, நடுங்கிக்கிட்டு இருந்தீங்களோ, இப்ப அது உங்களுக்கு சாதாரணமான ஒன்றாக தோன்றுகிறது. அன்னைக்கு மனசுல பயம், அப்படியே ஐயோ நான் என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இதை செய்ய கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சு. தப்பி தவறி எதையாவது ஒன்ன செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா மனசு போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அது பழகி இருக்கிறது, சர்வசாதாரணமா மாறிடுச்சு. 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 1 வசனம், மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே அப்படின்ற வசனம் இருக்கிறதா இல்லையா? அந்த மனசாட்சி உங்களுக்கு மறத்து போய்விட்டது. ரொம்ப சின்ன விஷயத்துக்கெல்லாம் துடித்து கொண்டிருந்த மனசாட்சி இப்பொழுது மறத்து போய், நீங்கள் தவறு செய்தால், பாவம் செய்தால் கூட அது பரவாயில்லை என்கிற எண்ணத்தை உருவாக்கி சமரசம் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துருச்சு. அப்ப இது ஒரு மிக முக்கியமான, நீங்கள் கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்க அப்படிங்கிற அறிகுறி. சரி, 5வது குறிப்பு, தேவனுடைய காரியங்கள், தேவனை தவிர மற்ற எல்லா விஷயத்தின் மீதும் அதிகப்படியான ஈர்ப்பு உங்களை ஆட்கொள்ளுது. உலக ஆசீர்வாதங்கள், உலக காரியங்கள், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ், இது போன்ற எல்லாம் உங்களை ஆட்கொண்டு இருக்குது. இதற்கு முன்பதாக அந்த அளவுக்கு நீங்க நேரத்தை இதற்கு கொடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகப்படியான நேரத்தை எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறீங்க. ஒன்று, சோசியல் மீடியால இதுவரைக்கும் இருந்ததை விட 3-4 மடங்கு நேரத்தை கொடுத்துருக்கலாம். அல்லது உங்களுடைய ஆண் நண்பருக்காக, பெண் நண்பிகளுக்காக உங்களுடைய நேரத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கலாம். ஸோ உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்க்கும் பொழுது இப்ப அதிகப்படியான நேரத்தை நீங்கள் இதுல செலவழித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களையும் தெரியாம அது இல்லாம நீங்க வாழவே முடியாது என்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வசனத்தை எழுதி இருக்கிறார். அந்த வசனம் ரொம்ப டிராஜடியா இருந்தாலும் கூட எப்படியெல்லாம் ஜனங்கள் பின்வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமான வசனம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதாவது தேமாவை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. தேமா இவ்வுலகத்தின் மீது ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போயிட்டான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ ஒரு பொருளின் மீது அதிகப்படியான, ஒரு நபரின் மீது அதிகப்படியான ஈர்ப்பு, ஒரு சோசியல் மீடியா, வீடியோ கேம்ஸ், வேறு சில காரியங்கள், அதிகப்படியான ஈர்ப்பு உங்களை கர்த்தரை விட்டு பின்வாங்க செய்திருக்கிறது. இதற்கு முன்னாடி அப்படி இல்லை. ஒரு அளவோட உங்களுக்குன்னு ஒரு பார்டர் வச்சிருந்தீங்க, இப்ப அப்படி இல்லை, எல்லாம் மோசமாய் மாறி இருக்கிறது. இதுவே நீங்கள் கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதற்கான அடையாளம். 4வது குறிப்பு, விசுவாசிகளோடு ஐக்கியத்தை தவிர்க்குதல். சபை கூடி வருதலை விட்டு விடுதல். சபைக்கு போவீங்க, ஆனா ஆர்வமே இல்லாம போயிட்டு வருவீங்க. விசுவாசிகளோட நல்ல பழக்கத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப பாத்தீங்கன்னா போன் பண்றதை நிறுத்திட்டீங்க. அவங்க போன் பண்ணாலும் ஓரிரு வார்த்தைகளை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. முன்ன மாதிரி சபை கூட்டங்கள்ல ஆர்வமாய் நீங்கள் பங்கெடுக்கவில்லை. சபையின் காரியங்கள்ல ஆர்வமா வேலை செய்வது இல்லை.
ஏதாவது ஒரு நாள் 2 நாள் போயிட்டு சில பல நாட்கள் நீங்க போகாம தவிர்க்கிறீங்க. அதற்கு பொய்யான காரணத்தை சொல்லுகிறீர்கள். உண்மையான காரணம் இல்ல, நேர்மையான காரணம் இல்ல. எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அங்க வேலை வச்சுட்டாங்க, ஆபீஸ்ல வேலை வச்சுட்டாங்க, எனக்கு படிக்க கொடுத்துட்டாங்க, ஸ்பெஷல் கிளாஸ் போறேன், உடம்பு சரியில்லை, சாதாரணமா 1 மணி நேரம் நடக்கக்கூடிய கூட்டத்துல கலந்து கொள்ளாமல் தவிர்க்கிறீர்கள். இந்த காரணத்தெல்லாம் சொல்லிட்டு ஆக மொத்தத்துல இவைகள் எல்லாமே நீங்கள் கர்த்தரை விட்டு போயிட்டீங்க அப்படிங்கிறதற்கு மிகப்பெரிய அடையாளம். மறந்துடாதீங்க. அப்படி ஏதாவது நீங்க இருக்கிறீங்கன்னா தயவு செய்து கோபப்படாதீங்க. உங்களுக்காகத்தான் ஆண்டவர் போராடி கொண்டு இருக்கிறார். சரி, நான் விஷயத்துக்கு வருகிறேன். 3வது குறிப்பு, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை அறிவுரையால் திருத்துகிறவர்கள், கண்டித்து உணர்த்துகிறவர்கள் மீது அளவு கடந்த எரிச்சல், அளவு கடந்த கோபம் உங்களுக்கு வருகிறதா? நிச்சயமாக நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீதிமொழிகள் 14:14 பின்வாங்கி போகிறவனை பத்தி ஒரு அற்புதமான வசனம். பின்வாங்குகிறவன் தன் வழிகளிலே திருப்தி அடையக்கூடியவனா இருக்கிறான். உங்களை யாராவது ஒருத்தர், என்ன தம்பி இப்படி சபைக்கு வர்றதே இல்லை, என்னம்மா நீங்க இப்ப முன்ன மாதிரி எந்த இதுலயும் ஈடுபாடு காண்பிக்காம இருக்கிறீங்க, ஏன் இப்படி நீங்க தவறு செய்து கொண்டிருக்கிறீங்க, ஏன் குடும்பத்துல நீங்க ஐக்கியம் இல்லாம இருக்கிறீங்க, ஏன் மனைவியை அடிச்சிட்டீங்க, ஏன் கணவனை திட்டு, ஏதாவது ஒண்ணு உங்களை சொன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு பயங்கரமான எரிச்சல் வருகிறது, கோபம் வருகிறது. உலகத்துல நான் மட்டும்தான் தப்பு பண்றேன்னா? தப்பு பண்ணாத யாருமே கிடையாதா? நீங்கெல்லாம் தப்பே பண்ணது இல்லையா? நீங்கெல்லாம் நீதிமான்களா? இது போன்ற எண்ணங்கள் உங்களுக்கு வருகிறதா? உங்களுடைய தவறை நியாயப்படுத்துவதற்கான சூழலில் நீங்க தள்ளப்படுறீங்களா? நான் சரியாதான் செய்யறேன், என் இடத்துல இருந்து பாருங்க, அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் என்பது போன்ற எண்ணங்கள் உங்களுக்கு வருகிறதா? நீங்க கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்கன்னு அர்த்தம். ரொம்ப கவனமா இருங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒன்று. தயவு செய்து கர்த்தர் இந்த காரியங்களை வெறுக்கிறார். தயவு செய்து முன்னாடி வந்துருங்க. அவர் அருகாமையில வாங்க. அப்ப உங்களை நடத்தக்கூடிய போதகர்கள் மீது, உங்களை எச்சரிக்கக்கூடிய தகப்பன் தாய் மீது, வேறு சிலர் மீது உங்களுக்கு எரிச்சலும் கோபம் வந்து கொண்டு இருக்கிறது. அது நீங்கள் பின்வாங்கி போயிருக்கிறீங்க என்பதற்கான அடையாளமா. நம்பர் 2, நம்பர் 1 கொஞ்சம் டேஞ்சரான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். இந்த கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகுதல் கொஞ்சம் கொஞ்சமா போய் கடைசி எங்க வந்து நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2வது குறிப்புல வந்து நிற்கும். ஏன் அப்படி சொல்றேன்? இந்த 2வது குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன், இந்த அண்ட சராசரத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு புத்திக்கு எட்டாதவைகளா இருக்கிறது, அறிவுக்கு எட்டாதவைகளா இருக்கிறது என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படி இந்த உலகம் இயங்குகிறது, எப்படி இவ்வளவு கிரகங்கள், எதுவுமே நமக்கு வந்து அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள இயலாது. அதுபோல மனுக்குலத்தின் மத்தியில நடக்கக்கூடிய சில சம்பவங்களும் நம்மளுடைய புத்திக்கு எட்டாதவைகளா இருக்கிறது. அப்ப அறிவுக்கு எட்டாத சில சம்பவங்கள், சில கேள்விகள், என்னதான் நாம கர்த்தருடைய நம்பிக்கையில இருந்தாலும் சரி, சில கேள்விகளுக்கு இன்றைக்கு நமக்கு பதில் இல்லை. ஒரு குழந்தை கருவிலே சாகடிக்கப்படுகிறது, ஒரு குழந்தை கொல்லப்படுகிறது, குழந்தைகள் வெடிகுண்டுனால சாகுறாங்க, இப்ப நிறைய விஷயங்கள். கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இது போன்ற அறிவு கெட்டாத சில கேள்விகள். ஆனா இதற்கெல்லாம் பதில் இருக்கிறது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா சில விஷயங்களை நம்ம உடனடியா இப்பவே நமக்கு தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முடியாது. என்னுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப நான் சிலவற்றை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். சரி, இந்த 2வது குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவு கெட்டாத சில சூழ்நிலைகள், சில சம்பவங்களை எடுத்து முன்னாடி வச்சு கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூளை சிந்திக்க ஆரம்பிக்குது. நீங்க அதை கொண்டு மற்றவர்களையும் என்ன செய்றீங்க அப்படின்னா, கடவுள் இருந்திருந்தா இது நடக்குமா? உங்க கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இது என்ன, அவர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரா? இங்க பாருங்க, ஒரு அப்பாவி செத்து போயிட்டான், உங்க கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஒரு காலத்துல நீங்க கர்த்தருக்காக வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க, கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கி கடைசியில இப்ப எந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளே இல்லை என்று நிரூபிப்பதற்காக சில சூழல்களை மேற்கோள் காண்பிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இந்த உலகத்தில் கடவுள் இருக்கிறார், செயல்படுகிறார் என்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சில செயல்பாடுகள் நம்மளுடைய புத்திக்கு எட்டாமல் இருக்கிறது. அந்த சில செயல்பாடுகளை பெருசா பார்த்துட்டு இந்த 1000 வெளிப்பாடுகளை நீங்கள் என்ன செய்றீங்க? நிராகரிக்கிறீர்கள். அப்படி பண்ண வேண்டாம். ஒரு சில விஷயங்கள் என்னுடைய புத்திக்கு எட்டாம இருக்கலாம். அதுக்காக தேவன் தெளிவாய் வெளிப்படுத்தின அவருடைய இருப்பை, அவருடைய பிரசன்ஸை நீங்க ஒருபோதும் என்ன செய்யாதீங்க? நிராகரிக்காதீங்க. ஒருவேளை அப்படி உங்களுக்கு தோன்றுகிறதா? இது போன்ற காரியம் தெரியாத, அறிவு கெட்டாத, என்னுடைய புத்திக்கு புரிந்து கொள்ள முடியாத சில விஷயங்களை மிகைப்படுத்தி கடவுள் இல்லை என்று நீங்கள் போதிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க, சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னா, நீங்க கடவுளை விட்டு ரொம்ப தூரம் பின்வாங்கி போயிட்டீங்கன்னு அர்த்தம். ரொம்ப எச்சரிக்கை. கடைசி பாயிண்ட், தேவனை விட்டு பின்வாங்கி கடைசி நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதன்
தேவனையே குற்றம் சாட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். எந்த அடிப்படையில் அப்படின்னு கேட்டா, இவ்வளவு காலமா நீ கடவுளை பின்பற்றுற, இத்தனை காலமா இயேசு இயேசுன்னு ஓடிக்கிட்டு இருந்த, நானும் தான் போயிட்டு இருந்தேன். ஆனா இத்தனை காலமா நீ போயிட்டு இருந்திய, உன் வாழ்க்கையில பாரு, இன்னமும் அதே வேலையில இருக்கிற, இன்னமும் அதே பைக்கை ஓட்டிக்கிட்டு இருக்கிற, இன்னமும் அதே வாடகை வீட்டுல இருக்கிற. உன் கடவுள் சரியான கடவுள்னா இந்நேரம் உன்னை எப்படி மாத்தி இருக்கணும் பாரு. அவனை பாரு, அவன் அந்நிய கடவுளை வழிபடுகிறான். நேற்று சைக்கிள்ல போறான், இன்னைக்கு பைக்ல போறான், நாளைக்கு கார் வாங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய கடவுள் நல்லவரா, உன் கடவுள் நல்லவரா? அந்த பக்கம் பாரு, கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறான், அவன் பாரு எவ்வளவு உயர்ந்து இருக்கிறான். ஆனா நீ ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லிக்கிட்டு இப்ப பாரு எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிற. எது உண்மையான ஆசீர்வாதம்? தேவன் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? எதற்காக எனக்காக மரித்தார்? இந்த கொஞ்ச காலம் வாழுகிற வாழ்க்கையை திருப்தியா நான் பூரணமா அப்படியே பர்ஃபெக்டா அம்பானி மாதிரி வாழ்ந்து மரிப்பதற்காக இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தார்? இந்த அழிந்து போகிற வாழ்க்கைக்கா இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார்? இது எதுவுமே அறியாம மிகவும் பின்மாற்றத்திற்குள்ள போய் இந்த உலக ஆசீர்வாதத்தையும் உலக பேர் புகழ் இவைகளை அடிப்படையாக கொண்டு கிறிஸ்தவ விசுவாசிகளை தாக்கி அவர்களை இடரலுக்கு உண்டாக்கக்கூடிய வேலையை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க டோட்டலி கர்த்தரை விட்டு பின்வாங்கிட்டீங்க. கர்த்தருடைய அடிப்படையான சத்தியத்தையே நீங்க மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க மறுதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எனக்கு அன்பானவர்களே, இவ்வளவையும் செஞ்சுட்டு கூட நீங்க சபைக்கு போயிட்டு இருக்கலாம். நீங்க இவ்வளவையும் செஞ்சுட்டு கிறிஸ்தவராக அறியப்பட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் மிகவும் பின்வாங்கின நிலைமையில இருக்கிறீங்க. அப்ப நான் என்ன பண்றது? தயவு செய்து கர்த்தரண்டை திரும்பி வாங்க. தேவன் உங்களை வெறுக்கவில்லை. இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். இது ஒன்றும் புதிதல்ல. யார் வேண்டுமானாலும் கர்த்தரை மறுதலிக்கலாம். எப்பேற்பட்ட பரிசுத்தவானும் கர்த்தருக்கு விரோதமா போகலாம். அதையெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். தன்னோடு கூட இருந்தவர்கள் தன்னை மறுதலித்து ஓடுனாங்க, அவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அவர்களை கூட்டி சேர்த்து கொண்டார். ஒரு மன வருத்தம் நமக்கு இருந்தா போதுமானது, ஒரு துக்கம். தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கத்தோடு நீங்க அவர் அண்டையில வந்தீங்கன்னா, இதை எல்லாவற்றையும் தேவன் சரி செய்ய வல்லமை உள்ளவளா இருக்கிறாரு. உங்களை மீண்டும் மாற்றக்கூடியவரா இருக்கு. ஒரு விசுவாசி கர்த்தரை மறுதலிக்க முடியும், கர்த்தரை விட்டு பின்வாங்க முடியும். அதே சமயத்துல அவன் கர்த்தரண்டை திரும்பினால் அவன் 30, 60, 100 இன்னும் அதிகமாய் பலன் தர முடியும் என்பதற்கு பேதுரு சாட்சி. எத்தனையோ பேர் சாட்சிகளாக இருக்கிறான். சோ கர்த்தரை விட்டு நீங்க பின்வாங்கின நிலைமையில இருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக மரித்திருக்கிறார், உங்களை நேசிக்கிறார். அந்த கெட்டுப்போன இளைய குமாரன் திரும்பி வரும்பொழுது எப்படி வரவேற்றாரோ அதே போல வரவேற்க அவர் ஆயத்தம் உள்ளவரா இருக்கிறாரு. சோ கர்த்தர் நல்லவர். இந்த வீடியோ ஒருவேளை பின்வாங்கி போன யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். God bless you.